6 நாளைக்கு 6 விதமான அடை தோசை சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு எபிசோட் 2ல இருக்கோங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு சீசனா இருக்கு. இந்த டைம்ல இந்த கிழங்கு வச்சுட்டு ஒரு அடை தோசை பண்ண போறாங்க. அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு கேரட் திருவில இந்த மாதிரி திருவிட்டு இதை ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கோம். அதுல போட்டு நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துட்டு அது கூட பொடிப்பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இல்ல தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அடை தோசை மாவு பார்த்துக்கு நம்ம கரைச்சிட்டு சூடான தோசைக்கல்ல 1/2 கரண்டி மாவு எடுத்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தா இந்த சக்கரவள்ளி அடை தோசை வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு அடை தோசைக்கு வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷா நம்ம சாம்பாரோ சட்னியோ தேவைப்படாது. நம்ம கிட்ட இருக்கிற பூண்டு இட்லி பொடியவே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கலந்துட்டு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.